வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க புதினா வெஜிடபிள் பாத்து பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா, நான் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டு பண்ண போகிறேன். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா அலம்பின்ட்டு நல்லா கட் பண்ணிட்டு, அது கூட நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம நைஸாக அரைச்சி விடணும். அரைச்சி அது ஒரு பேஸ்டாக்கி வச்சுக்கணும். தேவைப்படுறவா அதோட ஜீரகம், தனியா அதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து வெஜிடபிள் நம்ம பாத்தில் என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், 2 பரங்கிக்காய், கொஞ்சம் பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எடுத்து நான் படியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். எண்ணெயை விட்டு இதெல்லாம் காய்கறிகளையும் நல்லா வதக்கிண்டு, அப்புறம் அதில் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை விட்டு நல்லா எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெயை விட்டு வதக்கணும். நான் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு 1 டம்ளர் அரிசி போட்டுட்டேன் சின்ன கப்பில். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் 1க்கு 3 பங்கு ஜலம் விட்டு நல்லா அதை வந்து 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு தோணிச்சுன்னா 3 விசில் 4 விசில் கூட விட்டுக்கலாம். நான் 2 விசிலோடு இறக்கிட்டேன். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் விட்டு நம்ம வந்து வதக்கிட்டு பண்ண பெறும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். இதை வந்து இதில் இதோடு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது எவ்வளோக்கு நம்ம சுருளை வதக்கிறோமோ அவ்வளோக்கு தான் இந்த சாதம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே போட்டிருக்கேன். நான் இந்த மிக்சியில் ஒட்டின்றதெல்லாம் அலம்பி இதில் விட்டுட்டு நல்லா வதக்க போகிறேன். நான் வேஸ்ட் ஆகாமல் ரிமூவ் பண்ணிட்டா என்ன வதங்கி வந்துடும். இப்போ கொஞ்சம் அடுத்த பெருசாக வச்சுட்டு நம்ம என்ன வதக்குவோம். இதெல்லாம் வதங்கி பச்சை வாசனை போகட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி வச்சு இப்போ நீங்கள் அரிசியை போடுறோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா லைட்டாக ஒரு கரட்டி நடணும். நீங்கள் இப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் கூட பண்ணலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். நான் இதில் 2 டம்ளர் ஜலம் விட போகிறேன். 1/2 டம்ளர் மிக்சிக்கு 1/2 டம்ளர் ஜலத்தை மிக்சிக்கு கிளம்பி விட்டாச்சு. ஸோ மொத்தத்தில் 1க்கு நான் 3 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அரிசியுடைய இதுக்கு தகுந்த மாரி நீங்கள் ஜலம் விடுங்க. உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னு நினச்சேன்னா 3 விசில் விடுவோம், இல்லை 4 விசில் கூட விடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும், வயசானவர்களுக்கு கொடுக்கணும்னா 4 விசில் கூட விடலாம். நான் வந்து 2 விசிலோடு இறக்க போகிறேன். இப்போ நான் இப்போ பெருசாக்கிடுறேன். பெருசாக்கிட்டு மூடியை போட போகிறேன். இது வந்து நல்லா 2 விசில் வந்த உடனே பார்ப்போம். நம்மளுடைய புதினா ரைஸ் இப்போ ரெடி ஆகிட்டு ஓசை அடங்கிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். புதினா ரைஸ் ரொம்ப கம்மன் வாசனையோட அருமையான டேஸ்ட்டில் சுவையில் ரெடி ஆகிட்டு. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்தால் போடலாம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் அதை போட்டு செய்யலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு வெங்காயம், புதினாவை போட்டு கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபரும் இருக்குது, வெஜிடபிள்ஸும் இருக்குது. எல்லாமே வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றுறோம். ஆறி போய்டும். நல்லா மூடி வச்சுடுறேன். இதில் மறந்து போயிட்டேன். இதில் வந்து
எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் விடணும். தேவையான அளவு விட்டால் போதும், கம்மியாக விட்டால் போதும். இது நான் இதில் விடலை, இதில் எங்காச்சும் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு பிடிக்காது, அதனால நான் இதில் எலுமிச்சம்பழ சாறு விடலை, இதில் விட்டுருக்கேன். பரிமாறும் போது கிளறிக்கலாம். இல்லை உங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேணாம், நீங்கள் ஒத்துக்காது அப்படி இப்படின்லாம் தோணிச்சுனாக்க நீங்கள் வந்து புளிஜலம் கொஞ்சமாக கெட்டியாக புளிக்கரைச்சல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் புளிக்கரைச்சல் விடணும். நீங்களும் இனிமேல் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.